இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதைகளின் கதை சு. வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் வந்து ஒரு 12 கட்டுரைகள் நிறைந்த வரலாறு புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை இருக்குது. சு. வெங்கடேசன் அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துக்காக சு. வெங்கடேசன் அவர்கள் வந்து நிறைய வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. நம்ம கட்டுரையிலேருந்து ஆரம்பித்து எப்படின்னா வந்து அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து தமிழர்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க, அதை வந்து ஆயுத தடை சட்டம் போட்டு ஆங்கிலேயர்கள் வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும், அதிலிருந்து வரலாறு வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் சரபோஜி மன்னர் அவர் வந்து அந்த 1800 காலகட்டங்களில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து காசி ராமேஸ்வரம் வந்து நடந்தே போனார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பேரை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த 3000 பேரை கூட்டிகிட்டு போனவங்களுக்கு அவங்க குடும்பத்திட்ட தான் வந்து என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, தேவைப்பட்ட பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீங்கள் மன்னருக்கு வந்து தெரிவிங்க, யார் மூலியமாச்சும் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அந்த 3000 பேத்துக்குமே வந்து பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டு அவங்க குடும்பத்துக்குலாம் வந்து நிறைய அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு, இன்னொன்று முக்கியமாக வந்து இப்போ மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இந்த மாதிரி காசி ராமேஸ்வரம் நடந்து போகிறதுக்கே வந்து 1.5-2 வருஷம் இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. அந்த டயத்தில் இந்த 3000 குடும்பத்து மேலே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த குடும்பங்களில் யார் மேலாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து உடனே வந்து விசாரிங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நம்பி வராங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ இதை வந்து பிளான் பண்ணிட்டு அவர் வந்து போயிருக்காரு 2 வருஷம் பயணம். இந்த மாதிரி வந்து ஒரு கட்டுரைகளாக தான் நம்ம இந்த ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து மாயக்காலின் காலடியில் ஒரு ரோசாப்பூ அப்படின்னு சொல்லி, மாயக்கால் அப்படின்ற ஒருத்தவங்களோட வரலாறு தான் இது. வந்து 1800 1900 காலகட்டங்களில் வந்து நடந்த ஒரு வரலாறு. 1920களில், அதாவது இன்னுமே நம்ம பார்த்துருக்கோம் காவல்துறையினால் வந்து சில பேர்னால நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஈவன் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அப்பாவும் பையனும் வந்து இறந்து போனாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கு. இது இப்போதைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துக்கிட்டு வந்திருக்கு. இது வந்து 1920லேயே வந்து அப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது தமிழக காவல்துறையால் வந்து தமிழக காவல்துறையால் வந்து இறந்து போன பெண்மணி வந்து மாயக்கால் அப்படின்றாங்க. அதுவுமே வந்து ரெக்கார்டில் வந்து இல்லவே இல்லையா. அதை சில பேர் வந்து தந்தி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி தான் வந்து வந்திருக்கு. இந்த மாயக்கால் அப்படின்றவங்க வந்து 1920 காலகட்டங்கள்லேருந்து வாழ்ந்தவங்க. அப்போதைக்கு வந்து ஒரு அந்த பதிவேடெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த கல்லர்களில் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு இது வந்து வந்திருக்காங்க. அதுக்கு வந்து மக்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பேர் வந்து கொண்டிருக்காங்க. இது வந்து ரெக்கார்டிலே இல்லையா. பட் அந்த டைத்தில் தான் ஒருத்தர் வந்து ஒரு தந்தி வந்து போட்டிருக்காரு. சென்னை கவர்னருக்கு வந்து ஒரு தந்தி வந்து அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி மதுரையில் உள்ள இந்த கிராமத்தில் வந்து 70 பேர் வந்து போலீஸ் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு தந்தி போட்டிருக்காரு. அதை வந்து சென்னையில் கவர்னர் வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டார். என்னது 70 பேர் கொண்டிருக்காங்க, நம்ம கவனத்துக்கு வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மதுரையில் உள்ள அந்த டிஜிபி இவங்க அந்த மாவட்ட கலெக்டருக்குலாம் அனுப்புகிறாங்க. கலெக்டர் வந்து விசாரிக்கிறாரு. கலெக்டர் வந்து பதிலுக்கு வந்து கவர்னருக்கு ஒரு தந்தி அனுப்புகிறாரு. இந்த மாதிரி எப்போவுமே இங்கேருந்து இவங்க போலீஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி பிடி வாரண்ட்டோ இல்லை வந்து யாரையாச்சும் வந்து ஷூட்டிங் ஆர்டர் போகிறாங்கன்னா கண்டிப்பாக மாவட்ட கலெக்டரான என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகணும். பட் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அவங்க என்கிட்ட வந்து எந்த இதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து அவங்க போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டாலும் இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணுறப்ப நம்ம வந்து எப்போவுமே வந்து போகிறப்ப ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இந்த மாதிரி வந்து நம்ம சுட்டு தள்ளுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டருமே வந்து எனக்கும் இதுக்கு வந்து நான் அப்ரூவல் கொடுக்கவே இல்லை, என்கிட்ட தான் அவங்க ப்ரொசீஜராக வந்து சொல்லிட்டு போகணும், என்கிட்டயே சொல்லலைன்னு சொல்லி கவர்னருக்கு வந்து தந்தி அனுப்புறாரு. இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடிலாம் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து ஜோசப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் வந்து ஜார்ஜ் ஜோசப், அவர் தான் வந்து இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு நீங்கள் தந்தி அனுப்புங்க, கண்டிப்பாக வந்து கவனம் பெறுவாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து தந்தியில் அந்த தந்தி பேப்பர்னு நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து சொல்லிடுறேன். தி ஹிந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த இதெல்லாம் வந்து 1920 காலகட்டங்களில் ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து த ஹிந்து நாளிதழில் வந்து ஒரு பெரிய கட்டுரை வருது. இந்த மாதிரி ஒரு சின்ன மதுரையில் ஒரு சின்ன ஊரில் வந்து இவ்வளோ பேர் வந்து கொண்டுட்டாங்க, பட் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை வருது. அந்த கட்டுரையை வந்து அது வந்து மறுபடியும் வந்து கவர்னர்கிட்ட போய் ரீச் ஆகுது. எல்லாமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அந்த அளவுக்கு மீடியா வந்து அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு. ஏன்னா இப்போ உள்ள மீடியாஸில் வந்து பாதிக்கு பாதி வந்து சில இது நியூட்ரலாக இருக்கும், சில இது ரொம்ப நியாயமாக பண்ணலான்றதால அவங்களால பண்ண முடியாது. சில பேர் வந்து சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக தான் வந்து சில நியூஸ் சேனல்லாம் வந்து இப்போ நிறையவே இருக்குது. அந்த டயத்துலேயே வந்து த ஹிந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கட்டுரையை வந்து போட்டிருக்காங்க. அது மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நிறைய ரீச் ஆயிருக்கு, நிறைய கொஸ்டின் அழுத்தம் வருது. அப்போ மறுபடியும் அந்த கேஸை வந்து எடுத்து மறுபடியும் விவாதிக்கிறாங்க. ஆனால் அப்போயுமே வந்து போலீஸ் தரப்பில் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் அப்படியே பூசி மொழிவிருக்காங்க. அதுக்காக வந்து தீர்ப்பு வழங்கினவங்களுக்கு வந்து ஒரு சன்மானம் கிடைச்சிருக்கு, போலீஸ்காரங்களுக்குமே வந்து ஒரு சன்மானம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான வரலாறு வந்து அது அப்படியே வந்து முழுசாக மக்கள்கிட்ட தான் பிரச்சனை, அவங்க தான் வந்து எங்களை வந்து கல்லெடுத்து அடிச்சாங்கன்னு
என்னன்னு சொல்லி அதை அப்படியே மறைக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டுரைகள் ஆவணங்கள்லாம் என்ன இருக்குன்னா வந்து மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சதுரமாக நின்று 89 தடவை அந்த சுட்டிருக்காங்க. அவங்க நின்றுக்கிட்டு இருக்க இடத்துல வந்து கல்லெல்லாம் இல்லை, வெறும் களிமண் மட்டும் தான் இருக்குமா, அது வந்து வெறும் வயல்வெளி, அதனால் இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றதுமே வந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க நீதிபதி எல்லாமே சேர்ந்து மறைச்சு போலீஸ்காரங்களுக்கும் வழக்கை விசாரித்த நீதிபதிக்கும் அவங்களுக்குலாம் வந்து அமௌண்ட்டு ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாயக்கால் அதில் வந்து இறந்து போனவங்க இவங்களும் ஒருத்தவங்க. சுட்டது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி வந்து முன்னாடி வந்து கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு சாகு வர வந்து குத்துருக்காங்க. அந்த இதுவுமே நடந்திருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி நடக்கிறப்ப யாரெல்லாம் அடிபட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு வந்து 4-5 பெண்மணிகள் வந்து தண்ணி எடுத்து கொடுத்து உதவி இருக்காங்க. அதனால கூட போலீஸ் வந்து நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்களே சொல்லி கடுப்பாய் இன்னும் கொஞ்சம் கூட அவங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஆவணமுமே வந்து இருக்கான். பட் எல்லாம் முழுக்க உள்ள ஆவணங்களை வந்து இங்கே வந்து நம்ம சொல்ல முடியாது. சில சின்ன விஷயங்களை மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி தான் வந்து சு. வெங்கடேசன் அவர்கள் வந்து தமிழக போலீஸால் வந்து ஃபஸ்ட்டு தாக்குதலுக்கு ஆளான ஒரு பெண்ணோட வரலாறு சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து மாயக்கால் அப்படின்னு. அதுதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அந்த மாயக்காலை வந்து சுட்டுட்டு அவங்க சாகுற வரையும் வந்து அந்த கத்தியில் வந்து கொள்கிறாங்க. அந்த படங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் இந்த அட்டை படம் என்னடா இந்த வரலாறுல இந்த புத்தகத்தில் இன்னும் வரவே இல்லை நினச்சேன். அப்போ இந்த அட்டை படத்தை வரலாறு வந்து இந்த மாயம்மாள் இவங்களை பற்றி தான் போல். இப்போ தான் வந்து அவங்களோட இது வருது. சாப்டர் 9 தான் வருது. இதுவரை ஒரு 10 கட்டுரைகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 கட்டுரைகள் தான் இருக்குது. ஸோ அதோட வரலாறு தான் வந்து சின்ன விஷயமா வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்லலான்னு. மாயக்காலின் காலடியில் ஒரு ரோசாப்பூ. வரலாறு பெயர்களால் ஆனதில்லை, ஆனால் பெயர்களின்றி வரலாறு இல்லை. சில பெயர்களை பற்றி வரலாற்றில் குறிப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் அவை வரலாற்றின் பெயர்களாக இருப்பதை மறுக்க முடியாது. குறிப்புகளற்ற பெயர்களின் பின்னால் இருக்கும் வரலாற்றுக்கு எப்போதும் ஈர்ப்பு சக்தி அதிகம். அப்படி ஒரு பெயர் தான் மாயக்கால். இந்த பெயரை பற்றி எழுதப்பட்ட வரலாற்றில் இருக்கும் குறிப்புகள் சில வரிகள் தான், ஆனால் எழுத வேண்டிய பக்கங்கள் எண்ணற்றன. தமிழகத்தில் போலீஸ் தாக்குதலுக்கு பலியான முதல் பெண் மாயக்கால். குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழ் பெருங்காமநல்லூர் கள்ளர்களை பதிவு செய்ய சென்ற போலீஸ் படை பதிய மறுத்தவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அந்த துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களில் ஒருவர் மாயக்கால்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கிச்சூட்டில் தான் வந்து பலியாக்கியிருக்காங்க. அந்த குற்றப்பரம்பரை அப்படின்றதுக்குமே வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இடத்துல இருக்குது அந்த குற்றப்பரம்பரைனா என்னன்னு சொல்லிட்டு. இந்நிகழ்ச்சி தொடர்பாக அரசு அறிக்கைகளும் விவாத குறிப்புகளும் பத்திரிகை செய்திகளும் நீதிமன்ற தீர்ப்புகளும் பல 100 பக்க ஆவணங்கள் இருக்கின்றன. அவற்றை முழுமையாக இங்கு விவாதிப்பது இயலாத காரியம். ஆனால் அந்த ஆவணங்களில் அங்குமிங்குமாக சில வரிகள் தான் மாயக்காலை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அவற்றை எல்லாம் சேர்த்து இணைக்கிற போது கிடைக்கும் வரலாற்று சித்திரத்தை வரைவதே இந்த கட்டுரைன்னு சொல்லிட்டு அந்த மாயக்கால் தமிழக காவல்துறையால் முதல்ல பலியான பொண்ணு. கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. அதை மொத்தமாகவே வந்து மறைக்க பார்த்துருக்காங்க. அதுதான் வந்து முழுக்க வரலாறு. இதில் வந்து ராமமூர்த்தி அவர்கள் தான் வந்து இந்த வரைபடங்கள்லாம் வந்து வரைஞ்சவர். நான் இந்த ஒரு வீடியோலையுமே சொல்கிறேன். இதில் வந்து வரைபடங்கள்லாம் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். அதை பார்த்தவொடனே வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும். அந்தளவுக்கு வரைபடங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து வரைஞ்சிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஓராண்டு நிறைவு பெற சரியாக 10 நாட்களை மீதம் இருந்த நிலையில் 1920 ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று நள்ளிரவு மதுரை மாவட்டத்தின் சின்னஞ்சிறிய கிராமம் ஒன்றிலிருந்து சென்னை மாகாண கவர்னருக்கு ஒரு தந்தி அனுப்பப்பட்டது. தந்தியில் இருந்த வாசகம்: குற்றப்பரம்பரை சட்டப்படி பதிய மறுத்த 70 நபர்கள் திருமங்கலம் தாலுகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உடனடியாக நிவாரணம் வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து அனுப்புனவர் யாருன்னா வந்து பெருங்காமநல்லூரை சேர்ந்த முத்துமாய தேவர் வந்து அந்த பெருங்காமநல்லூர், அவர் அந்த ஊரில் உள்ளவர் தான் வந்து இந்த தந்தியை வந்து யார் வந்து சென்னை கவர்னருக்கு அனுப்பியிருக்காருன்னா பெருமாங்கநல்லூர் அந்த ஊரை சேர்ந்த முத்துமாய தேவர் அவர் தான் வந்து இந்த தந்தியை வந்து அமைச்சிருக்காரு. இதுக்கு பின்னால் ரொம்ப கஷ்டப்பட்டவர் யாருன்னா வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப். இவர் தான் வந்து முழுக்க வந்து இந்த இதுக்காக போராடி இருக்காரு. அந்த கட்டுரைக்குமே வந்து நிறைய போராடி இருக்காரு. லாஸ்ட்டில் வந்து அரசாங்கத்துக்கும் போலீஸ்காரங்களுக்கும் எதிராக வந்து இவர் நிறையா பண்ணுறாரு. இவர் மேலேயே வந்து ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டால் என்னன்னு சொல்லி அவரையுமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த அரசு தரப்பில் வந்து என்னென்னலாம் வந்து அந்த மக்களை கொல்லலை, மக்கள் தான் எங்களை வந்து கல்லெடுத்து அடித்தாங்க, அதனால தான் நாங்கள் தடுக்க போகணும் அப்படின்றக்கப்ப அந்த ஆவணத்தில் வந்து முழுக்க இவரை பற்றி பல தடவை வந்து இவர் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ அந்த ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது அந்த அரசும் அந்த போலீஸ்காரங்களும் வந்து இவர் மேலே எவ்வளோ கோவத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கே தெரியுது அப்படின்றத சு. வெங்கடேசன் அவர் சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ கோவத்தில் வந்து இவர் மேலே இருக்காங்கன்னா அப்போ இந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்காக போராடி இருப்பாரு, அந்த ஒரு விஷயத்துக்காக பிடிச்சி தாங்கி நின்றுருக்காரு, லாஸ்ட் வரையும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. அதனால தான் வந்து போலீஸ் இவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்திருக்கு. அந்த ஆவணத்தில் வந்து இவர் மேலே ஆப்போசிட்டாக நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்களா. அதை படிக்கும் போதே இந்த ஜார்ஜ் ஜோசப் இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தாருன்றது தெரியுது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க.
தந்தியை கண்ட கவர்னர் அலுவலகம் உடனடியாக விழித்துக்கொண்டு தகவல்களை சேகரிக்க தொடங்கியது. கவர்னருக்கு தந்தி சென்ற அதே நிலையில் மதுரை மாவட்ட கலெக்டருக்கும் முத்துமாய தேவர் தந்தி அனுப்பியுள்ளான்னு சொல்லிட்டு கவர்னருக்கும் அனுப்பிச்சிருக்காரு, மாவட்ட கலெக்டருக்கும் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ தான் வந்து மாவட்ட கலெக்டர் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் எப்போவுமே நடக்கிறதா, நம்ம வந்து சும்மா வந்து அந்த களத்துக்கு வந்து போகும், அந்த கணக்கெடுக்கிறதுக்காக போகும் அவங்கள. ஸோ அப்படின்றக்கப்போ அவங்க ஏதாச்சும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இதெல்லாம் நடக்கிறது வந்து சாதாரணம் தான் சொல்லி மாவட்ட கலெக்டரான ஏன்ட்டே சொல்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் நான் இருக்கேன், பட் ஆனால் ஏன்ட்ட வந்து அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு போகலை அப்படின்றத வந்து மறுபடியும் கவர்னர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. காவல்துறை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. காவல்துறை வழக்கம் போல தன் துறை அதிகாரிகளை காப்பாற்றும் வேலைக்கு முதலிடம் கொடுத்து பதில் அறிக்கை அனுப்பியது. அந்த அறிக்கையில் இது போன்ற பணிகளுக்கு ரிசர்வ் போலீஸ் அனுப்பப்படுவது வழக்கமான ஒன்று என்பதால் மாவட்ட கலெக்டருக்கு தகவல் தரப்படவில்லை. இது குறித்து மாவட்ட எஸ்பி கலெக்டரிடம் நேரில் சென்று விளக்கம் அளித்து விட்டார். எனவே மேற்கொண்டு விசாரணை எதுவும் தேவையில்லை என்று கீழ் அதிகாரிகளின் விதிமீறல்களை காப்பாற்றி அறிக்கையை வழங்குகிறான்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து முடிச்சிட்டாங்க. அப்போதான் வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட வந்து 89 ரவுண்டுகள் வந்து சுட்டிருக்காங்க. சதுரமா நின்று நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, நிறைய மக்கள் வந்து கைதுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு தான் இது வந்து இந்த பூசி முழுக்க முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஹிந்து நாளிதழில் வந்து அந்த கட்டுரை வருது. இந்த நிலையில் அடுத்த 4ஆம் நாள், அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை முதல் ஆண்டை நாடு முழுவதும் நினைவு கூறுவதற்கு மறுநாள் ஏப்ரல் 14ஆம் தேதி, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து தந்தி போயிருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த ஒரு 2 வார காலகட்டத்தில் வந்து இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி த ஹிந்து நாளிதழில் ஒரு சிறப்பு கட்டுரை வெளியானது. காவல்துறையின் கருத்துப்படி ஜார்ஜ் ஜோசப்பின் முழுமையான முயற்சியில் வெளிப்பாடே அந்த கட்டுரைன்னு சொல்லிட்டு காவல்துறையோட வந்து அவங்களோட வெளிப்பாடை காட்டிட்டாங்க. எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தானே. ஸோ இப்போ இந்த ஜார்ஜ் ஜோசப் என்ன பண்ணுறாரு, அவரோட முழு முயற்சி எடுத்து ஒரு பெரிய வந்து கட்டுரையை வந்து த ஹிந்துவில் வந்து முயற்சி பண்ணி பண்ணுறாரு. அந்த கட்டுரையை பார்த்து மறுபடியும் இந்த கேஸ் வந்து மறுபடியும் எடுத்து வந்து எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிராயுதபாணியான கூட்டத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடிய தாக்குதலை கண்டித்து ஒரு புது விசாரணை தேவை என்று வலியுறுத்தி அந்த கட்டுரை எழுதப்பட்டது. போலீஸை மக்கள் கற்களால் தாக்கினார்கள் என்பதை அந்த கட்டுரை உறுதியாக மறுக்கிறது. கிராமத்தார் கூடியிருந்த வயல் கிட்டத்தட்ட 150 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்டது. இவ்வளவு பெரிய நிலத்தில் ஒரு செங்கலோ வேறு கல்லோ இல்லை, வெறும் களிமண் தான் இருந்தது. எனவே போலீஸின் மீது கற்கள் வீசப்படவில்லை என்று நேரில் பார்த்த ஆதாரத்துடன் வாதிடும் அந்த கட்டுரையில் தான் முதலாக மாயக்காலை பற்றிய குறிப்பு இடம்பெற்றதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை தான் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டிருக்கு. போலீஸ்காரங்களை யாருமே வந்து கல்லெடுத்து அடிக்கலை, அது வந்து ஒரு பெரிய வயல்வெளி, அங்கே வந்து கல்லும் இல்லை வேற கல்லும் இல்லை, அந்த அழுத்தடிக்கிற மாதிரி எந்த கல்லுமே இல்லை, களிமண் தான் இருக்குது. அந்த குறிப்பில் தான் வந்து மாயக்கால் அவங்களையுமே பற்றி வந்து சொல்கிறாங்களாம். கிராமத்தை நோக்கி மக்கள் ஓடத் தொடங்கிய போது போலீஸ் அவர்களை துரத்தியது. ஏற்கனவே குண்டடிப்பட்டிருந்த மாயக்கால் என்ற பெண்ணை பிடித்து அவள் உயிர் போகும் வரை துப்பாக்கி முனையால் திரும்ப திரும்ப குத்தி கொன்றனர். இந்த கட்டுரை வெளிவந்த பின்புதான் நிராயுதபாணியான மக்களின் மீது கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளதும் பலர் இறந்துள்ளனர் என்பதும் மாயக்கால் என்ற பெண் துப்பாக்கி முனையால் குத்தி கொல்லப்பட்டதும் வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது. அதன் பின் மாநில நிர்வாகம் இந்த பிரச்சனையில் தீவிரம் காட்டத் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை வந்தோடனே தான் வந்து அங்கே எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, நிராயுதபாணியாக நின்ற மக்களுக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து எவ்வளோ துரோகம் பண்ணாங்க. அதில் இந்த மாயக்கால்ன்றவங்க வந்து துப்பாக்கியில் சுட்டு அவங்க சாவுறவர் வந்து அந்த துப்பாக்கி முனை கத்தியால் வந்து குத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கட்டுரை மூலயமா தெரியுது. ரொம்ப ரொம்ப பரபரப்பாகுது. மறுபடியும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த கேஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து மறுபடியும் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இதுக்கு பின்னாடி இந்த ஜார்ஜ் ஜோசப் இவர் மேலாம் வந்து அது ஆப்போசிட்டாக வந்து எல்லா ஆவணங்களுமே ரெடி பண்ணுறாங்க. இல்லை இவர் தான் எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு, மக்கள் இந்த மாதிரி எங்களை வந்து கல் எடுத்து அடித்தாங்கன்னு சொல்லி சில பேர் வந்து அந்த போலீஸ்காரங்க அடித்தாங்கன்னு சொல்லி அவங்களுமே வந்து சில சாட்சியை வந்து சொல்கிறாங்க. பட் அதை பற்றி வந்து பெரிய ஆவணங்களே இல்லையா. போலீஸ்காரங்க கல் அடி வாங்கின மாதிரி பெரிய ஆவணங்களாக இல்லையா. ஆனால் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, இறந்து போனாங்க, கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆவணங்களை வைக்கிறாங்களாம். ஆனால் லாஸ்ட் வரையும் வந்து அவங்க வந்து ஜெயிக்கவே இல்லை, போலீஸ்காரங்க பக்கத்தில் தான் போச்சு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. துப்பாக்கிச் சூட்டின் போது கைது செய்யப்பட்ட 63 பேருக்குமான வழக்கை வழக்கறிஞர்கள் பி.டி. ராஜன், வி. மாணிக்கம் பிள்ளை, துரைராஜ், எஸ். சுப்பிரமணிய முதலியார் ஆகிய 4 மூலம் ஒருங்கிணைத்து நடத்தினார் ஜார்ஜ் ஜோசப். அவர்கள் முன்வைத்த வாதங்களின் எழுத்துப்பூர்வ ஆவணங்களை காண முடியவில்லை. ஆனால் வழக்கின் தீர்ப்பில் மேற்கோள் காட்டப்பட்ட விஷயத்திலிருந்து சிலவற்றை நம்மால் அறிய முடிகிறது. 1920 டிசம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதுரை அமர்வு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் 17ஆம் பகுதியில் டிசம்பர் கிட்ட தீர்ப்பு வழங்குறாங்க. ஏன்னா திருப்பி அதை வந்து கேஸை நடத்த
நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்ரலில் நடந்தது அந்த வருஷத்தில் டிசம்பரில். ஸோ அதில் வந்து அந்த தீர்ப்பில் வந்து வழங்கப்பட்ட தீர்ப்பில் உள்ள பகுதியை தான் இங்கே சொல்கிறாங்க. சம்பவம் நடந்து கொண்டிருந்த பொழுது 3 அல்லது 4 பெண்கள் கஞ்சியும் தண்ணியும் விநியோகித்தார்கள். இவர்களை தவிர மற்றவர்கள் விலகி போயிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டின் போது காயமடைந்தவர்களுக்கு 3 அல்லது 4 பெண்கள் கஞ்சியும் தண்ணீரும் துணிந்து வழங்கியிருக்கிறார்கள். போலீஸ் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் நடந்த முதலுதவியாக இது அமைந்திருக்கும். அது கண்டு போலீஸ் படை ஆத்திரம் கொண்டிருக்கும் சொல்றாங்க. அந்த ஆவணத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அடிபட்டவங்களுக்கு வந்து 3-4 பெண்கள் வந்து தண்ணியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவே வந்து அடிபட்டவங்களுக்கு வந்து 3-4 பெண்மணிகள் வந்து அந்த டயத்தில் வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப அடக்குமுறை துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டு இருக்கப்ப அதில் அடிபட்டு விழுந்தவங்களுக்கு வந்து 3-4 பெண்மணிகள் வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆவணத்தில் வந்து இதெல்லாம் இருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது தெரியுது பெண்கள் வந்து எவ்வளோ வீரமாக இருந்தாங்க. மக்களுக்காக சில பெண்கள் வந்து நின்றுருக்காங்க. அதை பார்த்து போலீஸ்காரங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் மாதிரி அவங்க வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. அதுவுமே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பெண்களின் மீது வெறுப்பையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கும். அதனால்தான் துப்பாக்கி குண்டு கையிலோ காலிலோ பட்ட நிலையில் போலீசிடம் பிடிபட்ட மாயக்கால் மீண்டும் மீண்டும் துப்பாக்கி முனையால் தாக்கப்பட்டிருக்கிறார். மாயக்காலுமே மேபி அந்த ஒரு 3-4 பெண்கள்ல வந்து மாயக்காலும் ஒரு ஆளா இருக்கலாம். அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயப்பட்டவங்களுக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். அதனால தான் போலீஸ்காரங்க கோபமாகி அவங்களையும் சுட்டுட்டு அவங்க சாவர வரையும் வந்து அந்த கத்தியில இருந்து குத்தியிருக்காங்க. அந்த போலீஸ் துப்பாக்கி முனையில் வந்து கத்தி இருக்கும். பழைய போலீஸ் துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே சொல்லியிருக்காங்க. மாயக்கால் தவிர வேறு சில பெண்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி அதே நேரத்தில் போலீஸின் கைகளுக்கு சிக்காமல் தப்பிச் சென்றதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். தீர்ப்பின் 23வது பத்தியில் எந்த ஒரு நபரும் துப்பாக்கி முனையால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கருத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு ஆவணச்சான்றும் இந்த தீர்ப்போட 23ஆம் பத்தியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அந்த தீர்ப்பு வந்து முடிக்கிறாங்களா. அது என்னன்னா வந்து தீர்ப்பின் 23வது பத்தியில் எந்த ஒரு நபரும் துப்பாக்கி முனையால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கருத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு ஆவணச்சான்றும் சமர்ப்பிக்கப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவரான 19வது நபர் மூலி சின்னதேவன் என்ற ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவர் பயனட்டால் தாக்கப்பட்டவர் என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். எந்த ஒரு சான்றும் யாதொரு பயனட் காயத்தையும் சுட்டிக்காட்டவில்லை என்று கூறி துப்பாக்கியால் குத்தப்பட்ட நிகழ்வை மறுக்கிறார் நீதிபதினு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ இவங்கெல்லாம் வந்து துப்பாக்கியில் சுடப்பட்டதுக்கு வந்து எந்த ஒரு ஆவணமுமே இல்லைன்றாங்க. அதுல மாதிரி 19வது நபரை வந்து மூலி சின்ன தேவன் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி தாக்கப்பட்டாருன்னு சொல்றீங்க. அவருமே வந்து சாட்சி சொல்ல வரவும் இல்லை. தாக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமே வந்து அவர் காட்டவும் இல்லை. அவர் வரவே இல்லையா லாஸ்ட்ல கோர்ட்டுக்கு. அதாவது மக்கள் வந்து யாரெல்லாம் வந்து பலியானாங்களோ அவங்களையும் வந்து சொல்றதுக்கு இவங்கெல்லாம் வந்து பலியாயிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களும் வரலையா. அதில் காயப்பட்டவங்களுமே வந்து எந்த சாட்சியுமே சொல்லலையா. அதனால முழுக்க வந்து போலீஸ் பக்கட்டும் அரசு பக்கத்துமே ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து நிரூபிச்சு அரசாங்கத்துக்கு வந்து அந்த அரசுக்கு வந்து களங்கம் விளைவிச்ச மாதிரின்னு சொல்லி முழுக்க போலீஸ் தரப்பு வந்து அவங்க பக்கத்து வந்து நியாயமாக முடிஞ்சிருச்சு இந்த திருப்பி. ஏன்னா ஏன் இதை முக்கியமாக சொல்றாங்கன்னா மக்கள் வந்து தன்னோட தெரிஞ்சவங்க இறந்ததே வந்து கோர்ட்டில் சொல்ல, அடிபட்டவங்களும் வந்து அந்த சாட்சி சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போலீஸ் மேலேயும் அரசாங்க மேலேயும் ரொம்ப பயத்தில் இருந்தாங்கன்றதையுமே வந்து இங்கே சொல்றாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி பெருங்காமநல்லூரில் திரண்ட கூட்டம் கல்வீசி தாக்கியது என்பதற்கான ஆதாரம் போலீஸ் சார்ஜென்ட்டின் வலது மார்பில் கல் விழுந்ததாக அவர் சொன்ன சாட்சியம்தான். அதுவும் மருத்துவ குறிப்போ அறிக்கையோ அல்ல. அந்த அடிப்படையில் தாக்குதலில் ஈடுபட்ட காரணத்துக்காகவும் அரசு ஊழியரை கடமையாற்ற விடாமல் தடுத்ததற்காகவும் 32 பேருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் நீதிபதினு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து நீங்க வந்து அரசு ஊழியர்கள் வந்து கடமை செய்ய விட மாட்டீங்க, போலீஸ் வந்து தாக்கியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாக்கியிருக்கீங்கன்னு தான் சொன்னாங்களா. பட் அதுக்கு ஆவணமோ அதுக்கு சாட்சியோ இந்த மாதிரி வந்து ரொம்ப நிரூபிக்கலாம் படலையா. ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் 32 பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்களா பொதுமக்களுக்கு, நீங்கள் வந்து அரசு அதிகாரியை வந்து வேலை செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு. அது இதோட இன்னும் கொஞ்சம் நடந்திருக்கு. இதில் வந்து யாரெல்லாம் வந்து போலீஸ்காரங்க செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகையை வந்து 100 ரூபாய், ஆயுதப்படை சார்ஜென்ட் அவங்களுக்குலாம் வந்து 100 ரூபாய் வந்து சன்மானம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 1900 காலகட்டம். 100 ரூபாய் வந்து சன்மானம் கொடுத்துருக்காங்க. அதில் ஈடுபட்ட அந்த ஹெட்டுக்கு வந்து 100 ரூபாய் சன்மானம் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள மற்ற போலீஸாருக்கெல்லாம் வந்து பரிசு தொகையாக வந்து 1 மாத சம்பளமாக வந்து 668 ரூபா வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை விசாரித்து முடித்தவங்க அந்த நீதிபதி அவங்களுக்குலாம் வந்து சிறப்பு தொகையாக வந்து 300 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவத்தில் வந்து போலீஸால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சார்ஜ் எடுத்து போலீஸ்காரங்களுக்கும் போலீஸ் அந்த வழிநடத்தவருக்கும் இதை தீர்ப்பு விசாரித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய சன்மானங்கள் தான் வழங்கியிருக்காங்க. லாஸ்ட் வரையும் வந்து மக்கள் சைடு வந்து எந்த தீர்ப்புமே போலையாம். அதுதான் வந்து ரொம்ப சோகமாக சொல்லி இந்த வந்து பகுதியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த என்னதான் வந்து நீங்கள் மறைச்சாலும் வந்து அந்த மாயக்காலன்ற ஒரு சரித்திரம் வந்து யாராலையும் மறைக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி கொன்னது வந்து நீங்கள் கொன்னது தான். அதை வந்து நீங்கள் எவ்வளோ சாட்சி இல்லாமல் பண்ணாலும் வந்து அது வரலாறுல அதை யாரையுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வரலாறு மட்டும் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறாங்க. நானுமே இதை சொல்லிட்டு இந்த பகுதியை நிறைவு பண்ணிடுறேன். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, இன்னும் நிறைய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும்.
ஆனால் வரலாறோ கோப்புகளோடு முடிவு பெறுவது இல்லை. அங்கிருந்து தான் வெளிவர தொடங்குகிறது. 2 வரி கொண்ட ஒரு தந்தியும் 2000 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரையும் தாம் இந்த கொடுமையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. ஸோ அந்த 2000 வார்த்தைகள் கொண்ட கட்டுரை தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து மறுபடியும் வெளியே கொண்டு வந்து வச்சு அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ அந்த டைத்தில் வந்து ஒரு மீடியாவும் பேப்பரும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கதையுமே வந்து இங்கே தெரியுது. வெளிவந்த பின்பும் இந்த கொடுமையை எதிர்த்து அரசியல் அரங்கிலும் பொது அரங்கிலும் யாரும் அறிக்கை விடவோ பேசவோ அன்று தயாராக இல்லை. இதுதான் அன்றைய யதார்த்த நிலை. இந்த நிலையில் அந்த தந்தியும் கட்டுரையும் இல்லை என்றால் இவை எதையும் பொதுவெளியில் கவனத்துக்கு வராமலே புதைக்கப்பட்டிருக்கும். அனுப்பப்பட்ட தந்திக்கும் எழுதப்பட்ட கட்டுரைக்கும் பின்னால் இருக்கும் ஒன்றை மனிதன் ஜார்ஜ் ஜோசப். குற்றப்பழங்குடியினர் சட்டம் என்ற கொடுஞ்சட்டத்துக்கு எதிராக தீரத்துடன் போராடிய மாமனிதன் ஜார்ஜ் ஜோசப். அந்த மனிதனை கோசப்பு என்றும் ரோசாப்பு என்றுமே இப்பகுதி மக்கள் அன்போடு அழைத்தனர். இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருப்பவர் ஜார்ஜ் ஜோசப் என்று கலவரம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் பெருங்காமநல்லூருக்கு ஜார்ஜ் ஜோசப் போனதுதான் அங்கு பிரச்சனை உருவாக காரணம் என்று போலீஸ் நீதிமன்றத்திலும் ஆவணங்களிலும் திரும்ப பதிவு செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா வந்து இந்த ஜார்ஜ் ஜோசப் தான். இவர் தான் வந்து அந்த ஊருக்கு அடிக்கடி போயிருக்காரு, அதுதான் வந்து முழுக்க காரணம்னு சொல்லி அவர் மேலே போட்டிருக்காங்க. அவர் தான் அந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆவணத்தில் வந்து அரசு தரப்பு ஆவணத்தில் அந்த போலீஸ் தரப்பு ஆவணத்தில் வந்து அவர் மேலே ஏன் இவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்கன்னா அவர் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்திருக்காங்களா. இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் ஏன் அவர் கொண்டு வந்தார், மக்களுக்காக ஏன் நிராயுதபாணியாக நிற்கிற மக்களுக்காக ஏன் அவர் வந்து இப்படி உழைக்கிறாருன்னு சொல்லி அவர் மேலே உள்ள கோவத்தினால தான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த ஆவணத்திலே வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். அவருக்கு அகெயின்ஸ்டாக கொடுமையான சட்டத்துக்கு எதிராக தீரத்துடன் போராடிய ஒரு மனிதனின் துணிவையே இந்த குறிப்புகள் நினைவு கூறுகின்றன. அதனால்தான் 89 ரவுண்டுகள் துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது துணிந்து சென்று அடிப்பட்டவர்களுக்கு கஞ்சியும் தண்ணீரும் வழங்கிய மாயக்காலின் வரலாற்றுக்கு அவரால் நியாயம் செய்ய முடிந்தது. தியாகிகளின் நினைவாக ரோசாப்பு மாலை வைப்பது இன்று சடங்காக நடந்து கொண்டிருக்கும் ஒன்று. ஆனால் மாயக்காலின் நினைவில் காலடியில் ஒரு ரோசாப்பு வைப்பது சடங்கு அல்ல, சரித்திரம் சொல்லிட்டு அந்த மாயக்கால் தமிழக காவல்துறையில் வந்து இப்போதைக்கு உள்ள அந்த ஆவணங்கள் படி அவங்க தான் வந்து முத கொல்லப்பட்ட முதல் பெண்மணியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா நடந்திருக்கும், இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாயக்கால் அவங்களோட வந்து ஒரு உண்மையான வந்து வரலாறு அப்போதைக்கு உள்ள நடந்தது. எப்போவுமே வந்து நம்ம பழைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து இப்போ உள்ளதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், இப்போ உள்ளதை பிரச்சனைகளை வந்து சந்திக்க முடியும், முடிஞ்ச அளவு அதில் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இனிமேல் நிறைய வரலாறுகள் நிறைய இந்த புத்தகம் இனிமேல் இந்த மாயக்கால் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டால் வந்து இந்த வரலாறு நமக்கு ஞாபகம் வரும். நம்மளுமே நிறையா வந்து சொல்லுவோம். அந்த காலத்திலே வந்து எவ்வளோ அடக்குமுறை வந்து இருந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. மாயக்காலின் காலடியில் ஒரு ரோசா பூ அப்படின்னு அதுவுமே வந்து அந்த நிராயுதபாணியன் என்ற மக்களுக்கும் வந்து ஒரு சட்டம் படித்தவர் வந்து போராடி இருக்காரு ஜார்ஜ் ஜோசப். அவரையுமே நீங்கள் சொல்கிறாங்க. என்னதான் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து மூடி மறைக்க பார்த்தாலும் மக்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து அரசுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ சொல்லி மறைக்க பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஒரு நல்லவங்களோ ஒரு புரட்சி பண்ணுறவங்களோ ஒரு போராளியோ ஒரு கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதை கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வராங்கன்றதுக்கு எல்லா வரலாறுலையுமே யாராச்சும் ஒரு ஆள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வரலாறு வந்து அந்த ஜார்ஜ் ஜோசப் வந்து அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா இந்த வரலாறே தெரியாமல் போயிருக்கும். அவர் வந்து சொல்லி ஒரு தந்தி ஒரு கட்டுரை தான் வந்து இவ்வளோ பெரிய டிஸ்கஷனையும் இவ்வளோ பெரிய வரலாறையும் வந்து கொண்டு வந்திருக்கு. இல்லைன்னா வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த போலீஸ்காரங்களே வந்து சுத்தமாக வந்து மூடி மறைச்சிருப்பாங்க அப்படின்றதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. பார்ப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். மாயக்காலின் காலடியில் ஒரு ரோசாப்பூ சாப்டர் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா இது நிறைய வரலாறு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தான் சொன்னேன், நீங்கள் பொறுமையாக படிங்க, இன்னும் நிறையா தெரியும். குழு உக்குரி அப்படின்னு சொல்லி அடுத்த வரலாறு ஆரம்பிக்குது. இதை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகம் படிங்க. கதைகளின் கதை சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. கிட்டத்தட்ட ஒரு 128 பக்கங்கள் இருக்கும். ஒரு 160 ரூபாய் இந்த புத்தகம். வாங்கி படிங்க டைம் இருந்தால். நன்றி.